ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எனக்கு ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி 3/4 kg வந்து ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி வந்து கேட்டிருந்தாங்க. பர்த்டேக்காக, அவங்க பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ அவங்கத்துக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. வீட்டு உள்ள டாப்பிங்ஸ் போட்டு தான் கேட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 1 kg கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா 3/4 kg போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ட்ரிபிள் சாக்லேட் சூப்பராக வந்து பண்ணி கொடுத்துட்டேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 3/4 kgயில் நான் இப்போ தான் ஸ்லாப் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு. எனக்குமே வந்து எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. பட் அவங்க வந்து கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டர் தான் கொடுத்துருந்தாங்க. 9 o'clock தான் கால் பண்ணி சொன்னாங்க. எனக்கு ஈவினிங் வந்து 3 o'clock வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு மற்ற ஆர்டர்ஸும் இருந்துச்சு. அது ஒரு 2 kgs கிட்ட ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், அந்த டைமுக்குள்ளே எனக்கு கொடுக்க முடியுமா என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. பர்த்டேக்காகமா, ஸோ கன்ஃபார்மாக எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு கொரியர் ஆர்டர்ஸ் மட்டும் நான் கொஞ்சம் வந்து லேட்டாக வந்து பேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். டிசைன்ஸுமே வந்து உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணுமோ போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நேம் மட்டும் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இதேமாதிரி நேம் எனக்கு எழுதி வேணும் ஒயிட் சாக்லேட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து ரெடி பண்ணி சூப்பராக வந்து கொடுத்தாச்சு. அவங்களும் சூப்பரான ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. கால் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருந்தாங்க, எனக்கு கரெக்டான டைமில் நீங்கள் டெலிவரி பண்ணீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்குமே கேட்கவே ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. தென் வந்து நம்ம நட்ஸ் ப்ரௌனி வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 days தான் இருக்கும். சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. மேலே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.